ப்ரோ படம் வந்து உண்மையிலேயே வந்து நல்லா இருக்கு ப்ரோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அஸ்வின்ஸ்க்கு அப்புறமா வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஹாரர் மூவி பார்த்த ஃபீல் வந்து இந்த படத்தில் பேச்சு படத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இந்த காமெடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ வர படங்களில் வந்து பேய் படம்னாலே வந்து அது காமெடி இருக்கணும், அது வந்து காமெடி ஃபிலிமாக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு ஹாரர் மூவி பார்த்த ஃபீல் எப்படி இருக்கணுமோ வந்து கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ தேட்டர்ஸில் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் நிறைய வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். நிறைய விஷயங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது எல்லாமே படத்தில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் படம் எடுத்துக்கிட்டாலே வந்து மியூசிக் ரொம்ப ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்கு? படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து 90% வந்து சூப்பராக கொடுத்தாங்க. ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து நமக்கு இரிட்டேஷன் கொடுக்குற மாதிரியான சில மியூசிக்கல் இருந்தது. பட் ஆனால் அது பெரிய விஷயமா தெரியல. பட் ஆனால் 90% வந்து இந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறதே வந்து மியூசிக், கேமரா, எடிட்டிங். ஸோ இது மூணுமே இல்லை அப்படின்னா ஸ்டோரி வந்து டவுன் ஆகிருக்கும். ஸோ இது மூணுமே வந்து செமையாக பண்ணியிருக்காங்க. என்னதான் ஒரு பேய் படம் எடுத்தாலுமே வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து இந்த கிரிஞ்சி படங்களுக்கு தான் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த படம் நல்ல படமாக வந்துருச்சுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து நல்ல படம் தான். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த கிரிஞ்சு ஐட்டம்ஸ் எதுவுமே வந்து இதில் கிடையாது. ஏன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சா அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்பக்கூடிய மாதிரி இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய படங்களில் வரதில்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஸ்டோரி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பிலிசூனியம் அந்த மாதிரி அதை பேஸ் பண்ண மாதிரியான ஸ்டோரி தான். பட் ஆனால் அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு விஷுவல் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த விஷுவல் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற அந்த ஒரு விஷயமும் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, இது ஓவர் ஹைட்ரேட்டடாக இல்லாமல் நம்ம நார்மலாக யூஸ்வலாக என்ன இது பண்ணால் ஆமாப்பா இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயத்த வந்து ஃப்ளாஷ்பேக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு வந்து டயலாகே கிடையாது படத்தில், எந்த ஒரு இடத்துலையும் வந்து கிடையவே கிடையாது. அந்த பேச்சுன்ற பாட்டிக்கு வந்த சீன் எல்லாமே வந்து நொறுக்கியிருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து படத்தை பேயே அவங்க தான் செமையாக பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ ஓவராலாக படம் வந்து சூப்பராக இருக்குது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப யூனிக்காக இருக்குது. யூனிக்னஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமன்னு சொல்ல முடியாது, கரெக்டாக ஆகியிருக்கு. ஒர்க் அவுட் ஆகியிருக்கு இந்த படத்தில். லேக் ஆகிற மாதிரி அதான் சொல்லுங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, ஆனால் படம் அந்த ஃப்ளாட்குள்ளே போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எண்டிங் வர சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது நம்ம கருத்து அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா பியூர் ஹாரரை இந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட என்ஜாய் பண்ணலாம், அதுதான். ஆமாம் ஆமாம் ஆமாம். மேபி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய படங்கள் போட் வந்திருக்கு, எல்லாரும் அங்கே ஒரு ஸ்டார் கேஸ்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. பட் இந்த படத்தில் அது இல்லை. பட் அதை பார்க்காம நம்பி வந்தாங்கன்னா ஒரு நல்லா இருக்கும், நல்லா பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஆமாம் ஆமாம், அதுதான் அந்த கேட்டகரியில் இது வராது. ஏன்னா அது வேற ஜானர், அதில் ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. வந்து பியூர் ஹாரர். ஆமாம், பியூர் ஹாரர் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். அது தேவையில்லாமல் நிறையா இருக்குது, காமெடி இருக்கா இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக பியூர் ஹாரராக இருக்கும், பயப்படுற மாதிரி பயப்படலாம். அதுதான் ப்ளஸ். ஏன்னா நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் இருக்கும், நைட்டில் தான் பேய் காப்பாங்க பண்ணுவாங்க. இது வந்து பகலில் காமிக்கிறாங்க, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட காமிக்கும் போது ஹோல்ட் பண்ணுது ஆடியன்ஸ், பயப்படுற மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படி இல்லை. நெக்ஸ்ட் பாட்டுக்கு ஒரு இருக்குது, ஒரு லீடு இருக்குது. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்தில். ஹோல்ட் பண்ண வச்சு என்ன நல்லா இருந்துச்சு. 3D இல்லைங்களா? மேபி பார்க்கலாம், பார்த்தா தான் தெரியும், நல்லா தான் இருக்கும். படம் சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம திகிலாக இருந்தது. மியூசிக், சவுண்ட் டிசைன் எல்லாமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது. 2 பாட்டு இருக்குது, 2 பாட்டும் சூப்பராக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது, குறைய சொல்ல முடியாது. மியூசிக் டைரக்டர் குறைய சொல்ல முடியாது, மியூசிக் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது கிரிஞ்சா ஆகல, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹாரர் த்ரில்லர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் செகண்ட் ஹாஃப்ல நம்மள அப்படியே சஸ்பென்ஸாக உட்கார வைக்கிறாங்க, சூப்பராக இருக்கு. இந்த படத்தை மதிக்கணும், நல்லா இருக்கு. நம்மள ஹாரர் த்ரில்லர்னா என்கேஜிங்காக இருக்கணும், அது என்கேஜிங்காக நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 5 ஸ்டார் காஸ்ட் பெரிய ஆளை போட்டுருந்தேன்னா படம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும், பிளாக் பஸ்டர் ஆயிருக்கும். ஸோ இது பரவாயில்ல, படம் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. காயத்ரி அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை, மற்றவங்களாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பாலா தான் நல்லா பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவர் தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
காயத்ரி அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல நடிச்சவங்க எல்லாருமே பயங்கரமா நடிச்சாங்க. நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ் பயப்படுவாங்க, 100% சில்ட்ரன்ஸ் பயப்படுவாங்க. அடல்ட்டு பார்க்கலாம், சஸ்பென்ஸாக இருக்குது, அடல்ட்டு பார்க்கலாம். ஓவராலா படம் ஒர்த்தா? ஒர்த்து தான், தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 100%. பேச்சு படம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருக்கு? ஒரு ஹாரர் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. மற்றவங்க மாதிரி ஒரு காமெடி கலந்த ஹாரர் இல்லாமல் ஹாரர் சப்ஜெக்ட் எடுத்துருக்கோம். அது நல்லா ஒரு ஹாரராக சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பேய் படம்னால மியூசிக் ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு மியூசிக் வரும். ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். பாலசரவணன் அவரோட ஆக்டிங் அது இது வரைக்கும் காமெடியாக நடிச்சு பார்த்துருக்கோம். இப்போ சீரியஸாக நல்லா நடிச்சிருக்காரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ காயத்ரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஓரளவு பேய் படம் இப்போ வர பேய் படம் எல்லாமே பயங்கர கிரிஞ்சா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அது இது வந்து கிரிஞ்சாக இருக்காது. ஒரு ஒரு பேய் படம் அது நம்பி வந்தீங்கன்னா அதை நம்பிக்கையாக காப்பாற்றுற படம். பேச்சு படம் பார்த்துட்டு வெளில வரும். ஸோ படம் வந்து ஒரு ஹாரர், ஒரு டிப்பிக்கலான ஒரு படம். ஸோ ஹாரர் டிக்காக பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த வகைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல டேரக்டர். ஸோ சூப்பராகவே வந்திருக்கு படம். மெசேஜ்னு எதுவும் சொல்லிட முடியாது. பட் இப்போ வர எல்லா பேய் படங்கள்லையுமே எந்த லாஜிக்கும் எந்த கதையும் நம்ம எதிர்பார்க்க முடியல இல்லையா. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து பயங்கர லாஜிக்காக சின்ன சின்ன தாயத்துக்கு கூட பயங்கரமான ஒரு லாஜிக், ஒரு கதையோட கலந்த ஒரு லாஜிக்கை வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ டிமாண்டி காலனி வரும்போது அந்த படமே ஒரு சின்ன படமாக தான் பார்த்துருப்போம், பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி தான் பேச்சும் ஒரு சின்ன படம், ஒரு நல்ல லாஜிக்குள்ள ஒரு பேய் படமாக இருக்குது. ஸோ ஏற்றுக்க முடியுது. ஏன்னா இது கதையாக நல்ல கதைன்றதுனால படத்தில் வந்து யார் முக்கியம் இல்லை அப்படின்றது வந்து தெரியல. கதை நல்லா இருக்கிறதுனால யார் நடித்தாலுமே இந்த படம் வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்குமோன்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. அது இல்லாமல் காயத்ரி வந்து நம்ம வந்து இது வரைக்கும் பார்க்காத ஒரு கேரக்டரில் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி பயங்கர ஒரு சஸ்பென்ஸ் தான் பாலசரவணனுக்குமே இருந்தாலுமே கூட அது ஒரு மாதிரி புது ஃபீலை கொடுக்குது இல்லையா. சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அந்த ஆர்க்கு, அந்த கேரக்டரைசேஷன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஓவராலாக படம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக வந்து வந்திருக்கு.